கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம வந்து ஓவேரியன் சிஸ்ட், அதாவது முட்டைப்பையில நீர்க்கட்டி பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த நீர்க்கட்டின்றது ஓவரியில் வந்து சின்ன பபிள்ஸ், அதாவது தண்ணி கோத்த பபிள்ஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இது எந்த ஏஜ் குரூப்லேயும், தட் இஸ் அதாவது இன்ஃபென்சிலேருந்து போஸ்ட் மெனபாஸ்ல ஏஜ் குரூப் 55-60 வயசு வரைக்கும் எனி ஏஜ் குரூப்பில் இந்த மாதிரி நீர்க்கட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீர்க்கட்டி வந்து நம்ம ப்ரெக்னன்சியில் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி இஸ் அ ஸ்பெஷல் சுச்சுவேஷன். இந்த ப்ரெக்னன்சியில் நம்ம நீர்க்கட்டி பார்த்தோம்னா அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது, அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். இப்போது பொதுவாக வந்து ப்ரெக்னன்சியில் நீர்க்கட்டின்றது நிறைய பேருக்கு இருக்கிறது தெரியாது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது பேபி நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கான்றது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது தான் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டைமே அந்த நீர்க்கட்டி டயக்னோஸ் பண்ணுவோம். அண்ட் நீர்க்கட்டி ப்ரெக்னன்சியில் இருக்கிறது ரொம்ப காமன். அதாவது ஃபர்ஸ்ட் 8 வீக்ஸ்க்கு அந்த கார்பஸ் லியூட்டியம் சிஸ்ட்ன்றது தான் ப்ரெக்னன்சியே சப்போர்ட் பண்ணும். அதாவது அந்த கார்பஸ் லியூட்டியம்லேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் தான் வந்து ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே முதல் 8 வாரத்துக்கு வந்து ஒரு சின்ன கார்பஸ் லியூட்டியல் நீர்க்கட்டி இருக்கும். இப்போ இந்த கார்பஸ் லியூட்டியல் நீர்க்கட்டி யூஸ்வலாக 8 வாரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். சப்போஸ் அந்த டைமில் டிஸப்பியர் ஆகலைன்னா கூட ஒரு 96% ஆஃப் பேஷண்ட்ஸில் வந்து 14-16 வீக்ஸ், அதாவது 4வது மாதத்தில் வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். ப்ரெக்னன்சியில் நம்ம பார்க்குற நீர்க்கட்டியெல்லாம் கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, லெஸ் தென் 1% சான்ஸ். முக்கால்வாசி வந்து நீர்க்கட்டி ஆர்டினரி சிம்பிள் சிஸ்டாக தான் இருக்கும். இப்போது இந்த ப்ரெக்னன்சியில் இந்த சிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னன்சியில் எந்த மாதிரி பிரச்சனைங்க அது வரலான்னா, இப்போ ப்ரெக்னன்சிக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு பெரிய நீர்க்கட்டி இருந்ததுன்னா அதனால சில சமயம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜ், அதாவது அபார்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்குது. எல்லாருக்கும் அந்த மாதிரி அபார்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் இது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் நீர்க்கட்டியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா ஒரு குறை மாதம் பிரசவம், அதாவது 7வது 8வது மாதத்தில் சில சமயம் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் டெலிவரி டைமில் வந்து இந்த நீர்க்கட்டி பெருசாச்சுன்னா அந்த டெலிவரி ஆகும்போது நார்மல் டெலிவரி டிஃபிகல்ட்டாக இருக்கும், அப்ஸ்ட்ரக்டட் லேபர்ன்ற பிரச்சனை ஒன்று வரலாம். அண்ட் மற்ற சிம்டம்ஸ் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சியில் அப்டமன் பெயின், அடிவயலில் கனமாக இருக்குது, ஹெவினஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் சொல்லுவாங்க. யூரினரி ரிட்டென்ஷன், இது ஒரு ப்ராப்ளம் வந்து காமனாக ஃபேஸ் பண்ணுறது உண்டு ஓவரியன் சிஸ்ட் இருந்துச்சுன்னா. அதாவது அந்த நீர்க்கட்டி கீழே அழுத்திட்டு இருக்கிறதுனால யூரின் ஃப்ரீயாக போக முடியாமல் யூரின் அடைப்பு உற்பத்தி ஆகி யூரினரி ரிட்டென்ஷன்ற பிரச்சனை வரும். ஸோ இன்னொரு பிரச்சனை வந்து ஓவேரியன் டார்ஷன், அதாவது இந்த சிஸ்ட் ஹெவியாக இருந்துச்சுன்னா யூஸ்வலாக அந்த 3rd மந்த் முடிகிற டைமில் சிஸ்ட் கனமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொட்டேட் ஆகி டார்ஷன்ற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அந்த சிஸ்ட் ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சியில் ஸ்பெஷலாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள்லாம் வரும் நீர்க்கட்டினால. பட் முக்கால்வாசி பேருக்கு அந்த சிஸ்ட் இருக்கிறதே தெரியாது. நம்ம எதுவும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்சர்வ் மாத்திரம் பண்ண, அதாவது ஒரு 14-16 வீக்ஸில் நம்ம அப்சர்வ் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தால் மோஸ்ட்லி அது டிஸப்பியர் ஆகிடும். சப்போஸ் அந்த சிஸ்ட் டிஸப்பியர் ஆகலை, இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்துச்சுன்னா அப்போது நம்ம எப்போ இந்த சிஸ்ட்டை டீல் பண்ணணும், இந்த சிஸ்ட்டை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சிஸ்ட் வந்து சப்போஸ் சைஸே ரொம்ப பெருசாக இருக்குது, அதாவது 8-10 சென்டிமீட்டர்ஸுக்கு மேலே சைஸ் இருக்குது, இல்லைன்னா நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சைஸ் டிஸப்பியர் ஆகாமல் அது வந்து அதே சைஸில் இருக்குது, இல்லைன்னா இருக்கிறதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த சிஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் செகண்ட் சுச்சுவேஷன், ஏதாவது சஸ்பிஷன் ஆஃப் மெலிக்னன்சி, அதாவது இது கேன்சராக இருக்குமோன்ற டவுட் வந்துச்சுன்னா நம்ம வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அது என்ன சிஸ்ட்ன்றது பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் தேர்ட் சுச்சுவேஷன், சப்போஸ் அது ரப்சர் ஆச்சு, இல்லை பர்ஸ்ட் ஆகி ப்ளீடிங் ஆச்சு, அடிவயலில் வந்து ரத்தம் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த டார்ஷன் இல்லைன்னா ரப்சர்ன்ற அக்யூட் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கும். அண்ட் சிஸ்ட்னால ரொம்ப பெயின் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இந்த சிஸ்ட் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா பெஸ்ட் டைம் ஃபார் ட்ரீட்மெண்ட் வந்து அரவுண்ட் 14 வீக்ஸ். அதாவது இந்த டைம் ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா மிஸ்கேரேஜ் ரேட் கம்மி. நம்ம ஆப்ரேஷன், அனஸ்தீசியா, மைக்கோலாம் கொடுத்து ட்ரீட் பண்ணும் போது அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இந்த டைம் நம்ம சூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணோன்னா அபார்ஷன் ஆகிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்னொன்று வந்து அந்த யூட்ரஸ் கருப்பே அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம சிஸ்டர் ரீச் பண்ணி சிஸ்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஆப்ரேஷன் டிசைட் பண்ணியாச்சுன்னா ஒன்று லேப்ரோஸ்கோபி மூலிமா பண்ணலாம், இல்லைன்னா லேப்ராட்டமி மூலிமா பண்ணலாம்.
நிறைய ஸ்டடீஸ் வந்து நம்ம நிறைய பேர் ரிசர்ச் பண்ணதுல வந்து லாப்ரோஸ்கோபி கூட ரொம்ப சேஃப் முறை தான். ஸோ லாப்ரோஸ்கோபிக் ஸ்கில்ஸ் இருக்குன்னா நம்ம லாப்ரோஸ்கோபி முறையிலே இந்த சிஸ்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். சிஸ்ட் ரொம்ப நீர்க்கட்டி ரொம்ப பெருசாக இருக்குன்னா லாப்ரோஸ்கோபி பாசிபிளாக இல்லாமல் இருக்கும். பட் லாப்ரோஸ்கோப்பியில் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா லாப்ராட்டமி அதாவது ஓப்பன் சர்ஜரி மூலிமா அந்த சிஸ்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ நம்ம சர்ஜரி பண்ணி அந்த சிஸ்ட்டை ரிமூவ் பண்ண டைமில் வந்து அந்த ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பீரியடில் வந்து ஹார்மோன் சப்போர்ட் ஃபார் ப்ரெக்னன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சம்டைம்ஸ் இந்த ரப்ச்சர் அதாவது இந்த நீர்க்கட்டி ரப்ச்சர் ஆகி பர்ஸ்ட் ஆகி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும் போது சம்டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது நம்ம முன்னாடியே பேஷண்ட் கவுன்சில் பண்ணி இந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த சிஸ்ட் ரப்ச்சர் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக உடனே ஆப்ரேட் பண்ண தான் வேண்டியிருக்கும். இல்லைன்னா உள்ளக்குள்ளே இன்டர்னல் ப்ளீடிங் கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனில் அபார்ஷன் சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ சிஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்ம டெஃபினட்டாக ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்மோன் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக தரணும். அண்ட் சிஸ்ட்ன்றது ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த டிஷ்யூ நம்ம என்ன நீர்க்கட்டி நம்ம உள்ளேருந்து எடுக்கிறோமோ அது நிச்சயமாக அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு நம்ம என்ன மாதிரி சிஸ்ட் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கும். சில சமயம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டெலிவரி கழிச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சிஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரெக்னன்சி கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோன்னா டியூரிங் த லேட்டர் மந்த்ஸ் அதாவது டெலிவரி டைமில் நீர்க்கட்டி ரொம்ப பெருசாச்சுன்னா நார்மல் டெலிவரி சம்டைம்ஸ் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். அதாவது அப்ஸ்ட்ரக்டட் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேபியோட தலை இறங்குறது டெலிவரி ஆகிறது வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த சுச்சுவேஷனில் சிசேரியன் செக்ஷன் தேவைப்படும். ஏதோ ரீசனுக்கு நம்ம சிசேரியன் செக்ஷன் டெலிவரி அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா சிசேரியன் பண்ணும் போதே அட் த சேம் டைம் நம்ம நீர்க்கட்டியும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஒரு பேஷண்ட்க்கும் அவங்க என்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்ன சுச்சுவேஷன், என்ன மாதிரி சிஸ்ட் இருக்குன்னு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணணும். ஸோ ஒவேரியன் சிஸ்ட் வந்து ப்ரெக்னன்சியில் பொதுவாக பார்க்கறது உண்டு. முக்கால்வாசி சிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவசியப்படாது. அது அப்சர்வ் மாத்திரம் பண்ண வேண்டியிருக்கும். அது யூஸ்வலாக கம்ப்ளீட்டாக தன்னால் டிஸப்பியர் ஆகிடும். பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டேப்லெட்ஸ் இல்லைன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கும்.